மறக்கவே மாட்டேங்குது. ஸ்கிரீன் மாதிரி முன்னாடி தெரிஞ்சுட்டு இருக்கனால அந்த கனவு முன்னாடி தெரிஞ்சுட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு அந்த பிளேன் டவுட்டும் மறந்துருச்சு. இந்த கனவுல அதை நினச்சி நான் வச்சு பார்க்கல. திடீர்னு எனக்கு தோணுச்சுன்னா அந்த கனவு நம்ம உள்ளே தொடருது அப்படின்னு நம்ம சரி இந்த கனவு தான் என்னன்னு கொஞ்சம் கவனிச்சு உள்ளே போய் பார்ப்போம் அப்படின்னு கனவு கொஞ்சம் அந்த ஸ்கிரீன் மாதிரி தெரியுது. நான் முன்னாடி கொண்டு வந்தால் முதல் பிளேன் டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. நம்ம பிளேன் ஒரு டவுட் இருக்கு அப்படின்னா அந்த பிளேன் டவுட்டை இந்த பிளேனை பார்த்த உடனே டக்குன்னு ஒரு செகண்ட், இது நான் சொல்ல 1 hour ஆகும், ஆனால் ஒரு செகண்டில் எனக்கு ஆன்சர் டக்குன்னு கிளியர். அதாவது நான் தேடிய பதில் கிடைச்ச மாதிரி ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. இப்படியும் நடக்குமா அப்படின்னு. அதாவது இது பிளேன் பறக்கல கண்ணா, இது வந்து தண்ணியில கப்பல் போற மாதிரி, தரையில வண்டி போற மாதிரி, இது காத்துல போயிட்டு இருக்கு, அவ்வளவுதான். வெரி சிம்பிள். இது ஒன்றும் பறக்கல, லக்க அடிச்சு பறக்கல அப்படின்னு. அதுக்கப்புறம் அதுல பார்த்தா அதாவது எல்லாரும் ரைஸ் பில்டருக்கு முன்னாடி எல்லாரும் பிளேன் பறவை பார்த்து கண்டுபிடிக்க முயற்சி பண்ண மாதிரியும் ரைஸ் பில்டருங்க மட்டும் பறவையை பார்க்கல, மோட்டர் பைக்கை பார்த்து அது நின்றா விழுவாம இருக்கு, நின்றா விழுந்துருது, போனா விழுவ மாட்டேங்குது. அப்போ போனா விழுனா 2 பக்கம் காத்து வந்து அது விழுவாம தடுக்குது. அப்போ இந்த காத்து ஒரு தடுக்குதுன்னா இந்த காத்தை எப்படி வச்சுட்டா கீழே காத்து மேலேயும் காத்து கொண்ட ஒரு விஷயம் கொண்டு வந்துட்டா அப்போ காத்தோடைய தன்மையை அவங்க புரிஞ்சுக்கிட்டு அந்த பிளேன் கண்டுபிடிச்ச மாதிரி அவங்க ஸ்டோரியே தெரியுது. இது பாகம் 44, பாகம் 5. அதை நீங்கள் முழுசாக வேணால் பார்த்துங்க. எனக்குள்ளே அந்த பிளேன் பறக்கிற அந்த சந்தேகம் தீர்ந்த பிறகு அதுக்குள்ளே போனால் நிறையா விஷயங்கள் தெரிய ஆரம்பித்தது. எனக்கு உண்மையிலேயே இந்த ஆன்மீகம் என்பது தெரியாது அவ்வளவா. அதே நேரத்தில் சயின்ஸும் அறிவியலும் தெரியாது. இப்போ இதை பார்த்த பிறகு தான் நான் போயிட்டு சர்ச் பண்ணுறேன். ஆன்மீகம் அறிவியலெல்லாம் சர்ச் பண்ணும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நான் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற விஷயங்கள்லாம் அந்த அறிவியல் வந்து சொல்லுது. சில இது 90% சரியாக இருக்குது, சில இது 80%, சில 60%. சயின்ஸுக்கும் நிறையா விடை தெரியாமல், ஆனால் எனக்கு அதிலெல்லாம் விடை தெரிகிறது. அது இப்போ மக்கள்கிட்ட நான் இதை நிறைய வீடியோ நான் பதிவும் பண்ணியிருக்கேன். இருந்தும் நம்மக்கிட்ட சயின்ஸ் கேட்கும் ஆதாரம்னா அப்போ சயின்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஆனால் இது எல்லாமே அவங்க ஏன் இந்த ஆன்மீகம் ப்ளஸ் அறிவியல் இது ரெண்டுமே ஏன் காட்டுறாங்கன்னா, நான் சொல்லக்கூடிய ஆன்மீகம் வந்து மறுமை சம்பந்தப்பட்ட விஷயம், யாரும் பார்க்காத ஒரு விஷயம். அது நம்பணும்னா இது நான் சொல்லும் போது இந்த அறிவியல் சம்பந்தப்பட்ட விஷயம் சொல்லும் பொழுது தான் இந்த ஆன்மீகத்தை நம்புவாங்க. அதுதான் ஆதாரமாகும். ஓ இப்படி ஒன்று சொல்லியிருக்கானா இது கண்டிப்பாக அப்படி ஒன்று இருக்கும், அதனால தாங்க. அப்போ அந்த ஸ்க்ரீனுக்கு வேற பேர் வச்சுட்டேன், B2 Now. இறைவன் முதல் ஒரு இறைவன் மட்டும் இருந்த முதல் இப்போ வரைக்கும் என்னென்ன நடந்திருக்கு எல்லாமே அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே பதிவாயிட்டு இருக்கு. இது எப்படின்னா, ஒரு கரண்ட்டு மின்சாரம் வந்து காலகாலமாக இயற்கையில் இருக்குது. அது மனுஷன் இப்போ தான் கண்டுபிடிச்சி அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி ஒவ்வொரு கண்டுபிடிக்கணும் அந்த மூலப்பொருட்கள் இயற்கையில் இருக்குது. அது மனுஷன் ஒன்று கண்டுபிடிச்சி அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அதே மாதிரி இந்த பதிவு பண்ணுற அந்த இயற்கையில் எல்லாமே பதிவாகுதுங்களா ஒரு விஷயம் மொத்தம் B2 Now. அந்த ஒரு தன்மை இருக்கிறதுனால தான், அந்த இயற்கை பதிவு பண்ணுற தன்மை இருக்கிறதுனால தான் மனிதனாலையும் அந்த பதிவு பண்ணுற விஷயங்களை கண்டுபிடிக்க முடியுது. சினிமா எடுத்துங்க, வீடியோ, இப்போ சிசிடிவி கேமரா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் பதிவாகுது. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் உலகத்தில் வந்து 70% நிறைய விஷயங்கள் பதிவாகிட்டு இருக்குது இந்த சிசிடிவி கேமரா மூலமாக. இதெல்லாம் ஏற்கனவே இருக்குது இயற்கையில், அதை தான் இவங்க காட்டுறாங்க. அந்த பதிவாகிற அந்த விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பயணம் செய்யுது, ஒளியில் பயணம் செய்யுது. சயின்ஸ் சொல்கிறது தான். ரொம்ப தூரத்தில் போயிட்டு டெலஸ்கோப்பை போய் பார்த்தோன்னா இந்த டைனோசர் காலம் தெரியும்னு சயின்ஸ் சொல்கிறாங்கள்ல, அது வந்து இந்த பூமியில் தூரம் பார்க்கும் பொழுது தெரியுதுன்னா இங்கேருந்து ஒளி பயணம் செஞ்சு அது காலங்காலமாக அந்த ஒளி பயணம் செஞ்சு அது திரும்ப ரிவர்ஸ் ஆகுது, திரும்ப இந்த பூமியில் ரிவர்ஸ் ஆகுது. அப்போ எல்லோருக்கிட்டையும் அந்த ஸ்க்ரீன் வந்து தெரியுது, எல்லோருக்கிட்டையும் அந்த ஸ்க்ரீன் இருக்குது. ஆனால் யார் எது பார்க்குறாங்களோ அதுதான் பார்க்க முடியும். இப்போ நீங்கள் அது உணர முடியும். எப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையை வந்து நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணை மூடிக்கிட்டு உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன் மாதிரி தெரியும் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நடந்துச்சுன்னு. அந்த மாதிரி
எக்ஸ்ட்ராவாகவும் சிலருக்கு தெரியும். அது ஒவ்வொருத்தவங்க எதை எதை பார்த்தாங்களோ அது மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ கணக்கு பிள்ளை, ராமானுஜம், வள்ளலார், நிறையா பேர் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, டெஸ்லா கூட சில பேர் வந்து அதை உணர மாட்டாங்க, சொல்லவும் மாட்டாங்க சில பேர். ஆனால் சில பேர் மறைமுகமாக சொல்லுவாங்க. ஆனால் இதை டைரெக்டாக சொன்னது யாருன்னா ராமானுஜம், கணக்கு பிள்ளை ராமானுஜம் சொன்னார், எனக்கு கனவுல குலதெய்வம் வந்து இந்த கணக்கெலாம் சொல்லுது, அவர் பண்ண கணக்கெல்லாம் குலதெய்வம் வந்து சொல்லுது அப்படின்னு சொன்னார். அதுவும் ஸ்க்ரீன் தான். டெஸ்லா சொன்னார், டெஸ்லா ஸ்க்ரீன் மாதிரியே எனக்கு தெரியுதுன்னு கூட சொன்னார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இது நான் வந்து இது இப்போ நடந்த அனைத்து விஷயம் அது ஸ்க்ரீன் தான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். அப்போ இப்போ கடைசியாக இறை தூதர் பார்த்தாரு. அவர் நம்ம இறை தூதர்னு சொல்கிறோம். ஆனால் இறை தூதர் யார்? இறைவன்ட்டு வந்த ஜிப்ரீல் வானவர் இறை தூதரா இல்லை இவர் இறை தூதரா? ஏன்னா இறைவன் அவரை தான் நடுவில் அனுப்பி வச்சான். இப்படிலாம் நிறையா விஷயங்கள் இருக்குது. அப்போ இது எல்லாமே அந்த ஸ்க்ரீன் பண்ணுற வேலை தான். அந்த ஸ்க்ரீனை நான் இப்போ ஸ்க்ரீன் சொல்கிறது அவர் ஜிப்ரீல் சொன்னார். ஜீசஸ் வந்து சொல்லுவாங்க, அவர் வந்து இறைவனை சொன்னாரா அல்லது இறைவன் பிள்ளைன்னு சொன்னாரா? அப்போ இறைவன் பிள்ளைன்னு நான் சொல்கிறது நான் மாம்டேடின் பிள்ளைன்னு சொல்கிறேன். அப்போ மாம்டேடு தான் இது எல்லாத்தையும் வழி நடத்துகிறாங்க, வடிவமைச்சாங்க. இறைவனுடைய ஒரே வேலை 2 சக்தியை இறக்கி விட்டான். அந்த 2 சக்தியை நான் மாம்டேடு சொல்கிறேன். அவங்க தான் இந்த பிரபஞ்சமே. அவங்கள இறைத்தது தான் ஒரு இதை அப்படியே ஒரு 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 லட்டுவை இறைத்த மாதிரி ஒரு லட்டுவை இறைச்சிட்டான். அது மறுபடியும் அதை இறைத்து கொண்டே இருக்குது. இப்போ நான் அந்த பூமியில் வந்தால் நான் மறுபடியும் இறைக்கப்படுவேன் மரணத்துக்கு அப்புறம். அதே மாதிரி வாழ்கிற காலத்தையும் நான் இறைப்பேன். அதாவது எனக்கு பிள்ளை பிறக்கும், எனக்கு பிள்ளைக்கு பிள்ளை பிறக்கும் அப்படின்னு. இதெல்லாம் வந்து ஒரு போயிட்டே தான் இருக்கும். இது வந்து நிறுத்த முடியாது. அப்போ இந்த ஸ்க்ரீனில் நான் பார்க்குற விஷயம் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ சாதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாளில் யூடியூப்பில், வாட்ஸ்அப்பில் எத்தனை வீடியோக்கள் பதிவாகுது. அந்த மொத்தமும் எந்தெந்த இடத்துல சிடி கேமராவில் பதிவாகிறது அனைத்தும் நான் வாழ்நாள் பத்தாது. நான் ஒரு நாளில் பதிவாகிற விஷயத்தை நான் முழுமையாக பார்க்கணுன்னா அப்போ A to Z இப்போ வரைக்கும் அனைத்து விஷயங்களும் உலகம் முழுக்க நடக்கிற, பிரபஞ்சம் முழுக்க நடக்கிற அனைத்து விஷயங்களும் பதிவாகிறத நான் எப்படி பார்க்க முடியும் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில்? அப்போ நான் சாதாரண மனிதன் தான். எனக்கு தெரிஞ்ச ஸ்க்ரீன்லேருந்து எனக்கு மெயினாக என்ன காட்டணுமோ அதை காட்டுறாங்க, நான் பதிவு பண்ணுறேன். அப்போ அவங்க எனக்கு பேசிக் காட்டுறாங்க. இப்போ வந்து இந்த பூமிக்கு புவியீர்ப்பு சக்தி இல்லை அப்படின்றான். அதில் தெரியுது, அப்படி தான் தெரியுது ஈர்ப்பு சக்தி இல்லைன்னு. அதனால தான் நான் வந்து நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் இல்லைன்னு. அப்புறம் சூரியனுக்கு சுய ஒளி கிடையாது, அதுவும் எல்லாமே ஒரு கோள்கள் தான், நட்சத்திரம் எல்லாமே ஒரு கோள்கள் தான், அப்படி தான் தெரியுது. அப்போ அதில் ஒளி எப்படி வருது? அது எல்லாம் ஒரு ஃபங்க்ஷன் தான். அது எல்லாம் நான் எப்படி ப்ரூவ் பண்ணுறது? இவ்வளோ விஷயம் தெரியுது. அப்போ நான் வந்து மதத்தை படிக்கணும்னா நான் எங்கே படிக்கிறது? அவங்க காட்டுறதை வச்சு இதெல்லாம் பார்க்கும்போது இப்போ இருக்கிற மதங்கள் அனைத்தும் அவங்களுக்கு அந்த மதங்கள் சொர்க்கம் கொண்டு செல்லும் என்றாலும் அவங்க மதம் அவங்களுக்கு பரிகாரம். ஏன்னா அவங்க மன்னிப்பு மட்டும் தான் கேட்க வந்தாங்க. அது தண்டனை. மதத்தை ஃபாலோ பண்ணுறது, அது மதம் உண்மையோ பொய்யோ அதை நீங்கள் அதில் சத்தியத்தை தேடாதீங்க. அதை வந்து நம்பித்தான் ஆகணும், அதை ஃபாலோ செஞ்சு தான் ஆகணும், வேறு வழியும் கிடையாது. அதனால் இத்தனை மதங்களும் இப்போ இந்த உலகத்தில் ஒரு பரிகாரமாக இருக்குது. ஸோ நான் வந்து அதை படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்க்ரீனை பார்த்தேன்னா அது வேறு மாதிரி இருக்குது. ஆனால் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த சொன்ன விதங்கள் அந்த காலத்தில் புரிகிறதுக்காக மக்களுக்கு அதில் நடுவில் வச்சப்போ நான் சைத்தான் இல்லைன்னு சொல்கிறேன். அப்போ அந்த சைத்தான் இல்லைன்னு சொன்னால் அப்படி நான் எப்படி அந்த ஒரு கெட்டவனை எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறது? அப்போ நான் சைத்தான் என்ற ஒரு கேரக்டர் கொடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா நல்லவனும் நான் தான், சைத்தானும் நான் தான். அதாவது நல்லதுக்குள் கெட்டது, கெட்டதுக்குள் நல்லது. ஆனால் நல்லதுலேயும் கெட்டது இருந்தாலும்
அந்த நல்லது மட்டும் தான் எடுக்கணும், கெட்டதில் நல்லது எடுக்கணும்.